my dear masters, எப்பவுமே நமக்கு வீடியோ அண்ட் ஆடியோ இருக்கும்போது நம்முடைய கவனம் என்பது வீடியோ மேல் 50%ம் ஆடியோ மேலே 50%ம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு சின்ன பிரயோகம் செய்யலாம். ஸ்க்ரீன் மேலே நான் இருக்க மாட்டேன். உங்களுடைய முழு கவனம், அதாவது 100% உங்களுடைய கவனம் ஆடியோ மேலே மாத்திரம்தான் இருக்கணும். ஸோ நான் ஒரு ஃப்ளையர் ரிலீஸ் பண்ணுறேன். அது ஃப்ளையர் தான் தெரியும். கொஷின் ஆன்சர்ஸ் அப்போ மறுபடியும் நான் இருப்பேன். உங்கள் முழு கவனம் ஆடியோ மேலே வச்சு கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது எப்படி செயல்படுதுன்னு இந்த வாட்டி நம்ம பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ப்ளீஸ் மேடம். One minute, sir. ஃப்ளையர் தெரியுதா சார்? எஸ் மேடம், ஸ்கிரீன் தெரியுது மேடம். ஓகே, நான் தெரியல. நீங்க வந்து அந்த சின்ன ஸ்கிரீன்ல தெரியுறீங்க. எஸ், அதுவும் இருக்கக்கூடாது. 1 minute. சார் கேக்குதா சார்? எஸ் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மை மேடம். டியர் மாஸ்டர்ஸ், ஆல் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குதுன்னா, அப்போ மைண்டுன்னா என்ன? மைண்டுக்கும் பிரெயினுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இது ரெண்டையும் தாண்டி இந்த ஆள் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது என்னன்றது நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த 4 நாள். முதல்ல இந்த மைண்ட் என்பது அக உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. பிரெயின் என்பது இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த மைண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியாது, ஆனா பிரெயினை பார்க்க முடியும். இங்கதான் பிரெயின் இருக்கு, பிரெயின்ல ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா அதுக்கு சர்ஜரி கூட பண்ணுவாங்க. ஆனா மைண்ட் என்பது எங்க இருக்குன்னு காட்ட சொன்னா அது நம்மளால காட்ட முடியாது. ஆனாலும் இந்த மைண்டுக்கு சக்தி என்பது அபாரமா இருக்கும். இந்த மைண்ட் மூலமா தான் நம்ம உடல் என்பது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. அதாவது நம்மளுடைய யோசனைகள் என்பது அனைத்தும்
பிரெயின்ல இருந்து வருது. ஆனா இந்த உடல் முழுவதும் பிரெயினோட உட்பட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த மைண்ட் தான். நமக்கு உடல் என்பது இந்த பிறவியை எடுப்பதற்கு பின் தான் நமக்கு உடல் என்பது இருக்கு. ஆனால் நாம் இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்பே, அதாவது இந்த உடல் உருவாகுவதற்கு முன்பே மைண்ட் என்பதும் இருக்கு, ஆன்மா என்பதும் இருக்கு. இந்த உடல் என்பது அழிந்துவிடும், ஆனா மைண்ட் என்பது எப்பவுமே இருக்கும். ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவிக்கு இந்த மைண்ட் என்பது நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதாவது பல ஜென்மங்களும் இந்த மைண்ட் என்பது நமக்காக. இப்போ ஆத்மா எப்படி நமக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மா இந்த பிறவிகள் அனைத்தும் வருதோ அதே மாதிரி இந்த மைண்ட் கூட அனைத்து ஜென்மங்களிலும் நம் கூடவே இருக்கும். இந்த மைண்ட் என்ன செய்யும்னா, இத்தனை பிறவிகள் நாம் எடுத்திருக்கிறோம் இல்ல, அந்த பிறவிகளில் நாம் பெற்ற ஞானத்தையும் அனுபவத்தையும் இந்த சைத்தன்யத்தையும், அதாவது கான்சியஸ்னஸ் அனைத்தும் இந்த மைண்டு தான் நமக்கு ஒவ்வொரு பிறவிக்கும் கொண்டு வருது. அதாவது கோடானு கோடி ஜென்மங்களின் ஞானம் அனைத்தும் இந்த மைண்டில் பத்திரமாக இருக்கிறது. நாம மரணித்த பிறகு இந்த தேகம் என்பது இந்த பூமியிலே நம்ம விட்டு விட்டு செல்கிறோம். ஆனால் மைண்ட் மாத்திரம் எப்பொழுதும் நம் கூடவே இருக்கும். நாம் என்னென்ன கற்றுக்கிட்டோம், நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்ன, நம்ம சம்ஸ்காரங்கள் என்ன, அனைத்தும் இந்த மைண்டில் இருக்கும். மறுபடியும் நாம் இன்னொரு பிறவி எடுக்கும் போது இந்த மைண்ட் அப்படியே நம்மளை தொடர்ந்து வரும். ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம் ஆன்மா என்பது மைண்ட் ரூபத்தில் நமக்கு வேலை செய்கிறது. ஸோ தேகம் அழிஞ்சாலும் ஆன்மா அழியாது. அதே மாதிரி இந்த மனம் என்பது கூட அழியாது. இந்த மைண்ட் என்பது ஒவ்வொரு பிறவியிலேயும் அது விஸ்தரித்து கொண்டே இருக்கும். இட் ஆல்வேஸ், அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் என்பதே கிடையாது. அது எப்பவும் விஸ்தரித்து கொண்டே இருக்கும். இந்த மைண்ட் என்பது மனுஷனுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த மனோசக்தி என்பது இருக்கு. இந்த மனோசக்தியின் மூலமாகத்தான் அனைத்து ஜீவராசிகளும் தன்னைத்தானே காப்பாத்தி கொண்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பூமிக்கு ஒரு மைண்ட் இருக்கு, அதாவது எர்த் மைண்ட். அதுக்கப்புறம் இந்த காஸ்மிக், அதுக்கும் ஒரு மைண்ட் இருக்கு. அந்த யூனிவர்சல் மைண்ட் ஆகட்டும், இந்த எர்த் மைண்ட் ஆகட்டும், அனைத்தினுடையும் சேர்த்து நம்ம மைண்டு கூட ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கும். அந்த கனெக்டிவிட்டியில அது இருக்கும் போது தான் நமக்கு இங்கே அனைத்தும் புரிகிறது. அதாவது நாம கனிம உலகத்தில் இருந்து தாவர உலகத்துக்கும், தாவர உலகத்தில் இருந்து விலங்கு சாம்ராஜ்யத்துக்கும், அதுல இருந்து மனித சாம்ராஜ்யத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 4 சாம்ராஜ்யங்களில் நாம எத்தனை பிறவைகள் எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவைகளும் அனைத்து ஞானமும் இந்த ஆள் மனதில் இருக்கும். இப்ப ஒரு சின்ன உதாரணம், தியானம் செய்ய சொன்னா முதல்ல எனக்கு தியானம் செய்யவே முடியல, என்னால ஒரு இடத்துல உட்காரவே முடியல, எனக்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியல, என்னால பேசாம இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்றோம். ஆனா நாம தாவர உலகத்தில் ஒரு மரமாக பிறவி எடுத்து அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் நாம பெற்று இருக்கிறோம். இப்போ நம்மளால உட்காரவே முடியல, என்ன முயற்சி செஞ்சாலும் முடியலன்னு சொன்னா ஒரு சின்ன யோசனை நம்ம மைண்ட்ல இருந்து வரணும். தாவர உலகத்தில் நான் இப்போ ஒவ்வொரு மரம் பார்த்தீங்கன்னா 600 வருடமா இருக்கு, 2000 வருடமா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பல வருடங்கள் எங்கேயுமே நகராம இருக்கிறது என்பது இந்த ஆன்மாவுக்கு தெரியும். அந்த ஆன்மாவுக்கு தெரிந்த அந்த அனுபவத்தை இப்பொழுது இந்த உடல் கூட பெறணும் என்று நாம ஒரு தாட் ரிலீஸ் பண்ணா நம்மளால எத்தனை மணி நேரமானாலும் உட்காந்து தியானம் செய்ய முடியும். ஏன்னா அந்த அனுபவம் ஆல்ரெடி ஆன்மாவுக்கு இருக்கு, இந்த தேகத்துக்கு தான் இல்லை. ஆன்மாவுக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை இந்த தேகமும் கூட பெறும் போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் உட்காந்து தியானம் செய்யலாம். இந்த உடல் என்பது நமக்கு ஒத்துழைக்கும். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்.
இந்த மைண்ட் என்பது எப்படி இயங்கும்? அதாவது சங்கல்பம், இமேஜினேஷன், நம்ம யோகிக்கிறது, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ரீசனிங், தர்க்கம் செய்கிறோம் இல்லை, இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு விஸ்லேஷிக்கிறது, அதாவது அனாலிசிஸ், அப்புறம் கனவுகள், யோசனை சக்தி, கிளையர்வாயன்ஸ். கிளையர்வாயன்ஸ்னு எங்கேயோ யாரோ சொல்கிறத நம்ம இங்கே கேட்க முடியும். டெலிபதி கம்யூனிகேஷன். டெலிபதின்னா யாரோ நமக்கு அனுப்புகிற அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனம் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கும். இது டெலிபதி. இன்ட்யூஷன், சகஜமாகவே நமக்கு தோன்றது. ஞாபக சக்தி, இது அனைத்தும் கூட இந்த மைண்ட் மூலமாகத்தான் நடக்கிறது. இந்த விஷயத்தில் கோடானு கோடி லோகங்கள் இருக்கு, கோடானு கோடி ஆத்மாக்களும் இருக்கு. இது அனைத்துமே ஒரு பரிணாம வளர்ச்சியிலே தான் இருக்கு. நாம இந்த பிரிவு எடுப்பதற்கு முன்னாடி, அதாவது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தேகம் வேண்டும் என்று ஆன்மாவும் மைண்டும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்குது. நம் புத்தி ஆகட்டும், இந்திரியங்கள் ஆகட்டும், இவை அனைத்தும் இந்த மனிதருக்கு சம்பந்தப்பட்டவை. அதாவது நமக்கு குணங்கள் என்பது இருக்கு, அரிஷட் வர்க்கங்கள் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது அனைத்தும் மைண்டில் இருந்து தான் பிறக்கிறது. அதாவது நாம செய்யும் அனைத்து கர்மாக்களும் நம் வாழ்க்கை முழுவதும் இந்த மைண்டு மூலமாகத்தான் நடத்தப்படுகிறது. அதாவது இந்த மைண்ட் என்பது இந்த இயற்கையில் ஆல்ரெடி இருக்கு. நாம் இப்பொழுது இந்த பிறவியில் இந்த தேகத்தை எடுத்திருக்கிறோம். ஸோ நாம் வந்து இயற்கையோடு ஒன்று இருக்கணும்னா இந்த மைண்டு மூலமாகத்தான் நாம் அனைத்தையும் செய்கிறோம். நாம் இந்த வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னாடி இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும், இங்கே எந்த விதமான அனுபவங்கள் பெறுவதற்காக நாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இது அனைத்தும் மைண்டில் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் அனைத்தும் இந்த மைண்டில் இருக்கும். ஸோ இந்த மைண்டில் இருப்பது, இப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாற்றம் வேணும் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அந்த ப்ளூ பிரிண்டை நீங்கள் உங்கள் யோசனை மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். இது அனைத்தும் செய்வதற்கு நமக்கு ஒரு எனர்ஜி என்பது வேணும். அந்த எனர்ஜிக்காகத்தான் நாம் இந்த தியானத்தை செய்கிறோம். தியானத்தில் விஸ்வத்தில் இருக்கும் இந்த எனர்ஜி நாம் பெறும்போது நம் யோசனை மூலமாக, நம் மைண்டு மூலமாக, நம் சப்கான்ஷியஸ் மைண்டில் அதனை நாம் பதிய வைத்து அங்கிருந்து நமக்கு எது வேண்டுமோ அது அனைத்தையும் நம்மளால் பெற முடியும். ஆனால் இந்த மைண்டு நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அதுக்கு என்ன வேண்டும் என்று நாம் வந்து ஒரு யூகம், அதாவது யூகிக்கிறோம், எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு. நாம் எப்படி யூகிக்கிறோமோ அதே மாதிரி தான் அனைத்தும் நமக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது கொடுக்கிறது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கோ நல்லது கெட்டது என்பது எதுவும் தெரியாது. நாம் கேட்டதை கொடுப்பது மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர, பாவம் தெரியாமல் கேட்டுட்டான், இவனுக்கு அனுபவம் இல்லை, இது இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது என்பது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு துப்பாக்கின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம், எனக்கு ஒரு AK-47 வேணும்னு சொல்லி நீங்கள் பலமாக நிச்சயித்து அதனை யூகித்து உங்ககிட்ட அந்த AK-47 இருக்கிற மாதிரியும் அதை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரியும் அதை பார்த்து நீங்கள் பூரிக்கிற மாதிரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய யோசனை என்பது அந்த இமேஜினேஷன் அது ஜோடி சேரும் போது அது ரியாலிட்டியாக மாறுது. இந்த மாதிரி நீங்கள் AK-47 வேணும்னு சொல்லி அவ்வளவு பலமாக நீங்கள் தீர்மானித்து கேட்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது நல்லதா கெட்டதா? ரெண்டாவது, AK-47 என்பது தனிநபர் யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து இந்தியன் சட்டப்படி அது குற்றம். அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை வந்து கைது செய்து ஜெயிலில் கூட வைக்க முடியும். நான் தான் தெரியாமல் கேட்டுட்டேன், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புத்தியே இல்லையா, அது ஏன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி நாம் சப்கான்ஷியஸ் மைண்டை எந்த குறையும் கூற முடியாது. ஸோ என்ன கேட்கணும் என்பது நாம்
முதலில் தீர்மானித்து அதுக்கப்புறமா நாம் அதை கேட்கணும். ஸோ நம் மைண்டில் இருந்து எந்த விதமான யோசனை அலைகள் என்பது வெளியில வருகிறதோ அதனுடைய சக்தியை பொறுத்து அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது இருக்கும். அதாவது நமக்கு எந்த அளவுக்கு சைத்தன்யம் இருக்கோ அது அதற்கு ஏற்றவாறு அந்த பௌதிக யதார்த்தமாக அது மாறுகிறது. அந்த பௌதிக யதார்த்தமாக மாறும் போது இந்த மைண்ட் என்பது மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ரெண்டும் சேர்த்து அது நமக்கு உருவாக்கி தருகிறது. இப்போ மைண்ட்ல இருந்து ஒரு யோசனை வந்துடுச்சுன்னா அது மறுபடியும் மைண்டுக்குள்ளே போகாது. ஐயையோ நான் தவறுதலா ஒரு யோசனை நான் விட்டுட்டேன், அது வேண்டாம் வேண்டாம் சொல்லி மறுபடியும் நாம எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய யோசனை எந்த விதமான ஆழத்தில் இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அதுக்கு தகுந்த ஒரு லோகத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ இந்த பௌதிக லோகத்தில் வேணும் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சக்தி என்பது இல்லை நமக்கு. அந்த சக்தி இல்லாத போது அது வேறு ஒரு உலகத்தில் அந்த சக்திக்கு ஏற்றவாறு எந்த சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு ஏற்றவாறு தான் அது இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி இருக்கு, அது 70 எம்எம்ல இருக்கு, பெரிய 40 ட்ராக் சவுண்ட்ல இருக்கு. ஆனால் நாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தியேட்டரில் கூட அந்த சினிமா ரிலீஸ் ஆகி இருக்கும் போது அந்த தியேட்டரில் எந்த விதமான சவுண்ட் சிஸ்டம் இருக்கோ எந்த விதமான ஒரு இது இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு தான் அந்த சினிமா காட்டுமே தவிர நாம் எவ்வளோ பெரிய 70 எம்எம்ல எடுத்தாலும் சரவுண்ட் சிஸ்டத்தில் எடுத்தாலும் இங்கே அந்த சிஸ்டம் இல்லைன்னா அது எந்த சிஸ்டம் இருக்கோ அது மூலமாகத்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் சினிமா என்பது வேற லெவலில் எடுக்கப்பட்டது. ஆனால் சின்ன சினிமா தியேட்டரில் அதில் என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது அதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளவு ஆழமாக அதனை நாம் விரும்புகிறோம் என்பதை பொறுத்து அது இந்த வாழ்க்கையில் நமக்கு சேருமா இல்லை வேற ஒரு ரியாலிட்டியில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுமா என்பது இருக்கும். அதற்காகத்தான் நம் யோசனை என்பது வெகு ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அது வேற ஒரு உலகத்தில் மேனிஃபெஸ்ட் ஆயிடும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு, மாமியார் மேலே ரொம்ப கோபமாக இருக்குதுன்னே வச்சுக்கலாம். மாமியார் மேலே அந்த கோபம் எப்படி இருக்குதுன்னா வாய்ப்புன்னு ஒன்று கிடைச்சி அவங்கள கொன்னே போட்டுடலாம் என்ற அளவுக்கு கோபம் இருக்கு. அந்த கோபத்தின் மூலமாக இந்த மைண்ட் என்பது வேலை செய்யுது. ஆனால் நமக்கு இருக்கிற நல்ல குணங்கள் ஆகட்டும் கர்மா ஆகட்டும் மாமியாரை கொல்லணும் என்ற அந்த யோசனை எப்பொழுதும் அது நடைபெறாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் கிட்ட இருந்து வெளியில வந்துடுச்சு. அது வெளியில வந்தது இங்கேயே சுத்தி கொண்டு இருக்கும். இப்போ இன்னொரு நபர் இருக்கிறாரு, அவருக்கும் கோபமா இருக்கு மாமியாரை எப்படியாவது கொல்லணும் சொல்லு. இப்ப அவருடைய குணங்களாகட்டும் மனமாகட்டும் ரொம்ப பலவீனமா இருக்கும் போது நாம ரிலீஸ் பண்ண இந்த எண்ணம் அவருக்கு போய் சேரி அவருடைய எண்ணம் இன்னும் பலமாகிறது. அவருடைய எண்ணம் இந்த மாதிரி பலருடைய எண்ணங்கள் ஒரே விதத்தில் இருக்கும் போது அவர் நிஜமாவே அதை செஞ்சிடுறாரு. அப்ப என்ன ஆகுது, அவர் அந்த செயலுக்கு நாம் ரிலீஸ் பண்ண ஒரு யோசனை கூட காரணமாக இருக்கிறது. அதற்காகத்தான் திலா பாப்பம் தலா கொஞ்சம் சொல்லி ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அதாவது நீங்க கடுகளவு ஒரு பாவத்தை நடத்தி எங்காவது நடந்திருந்தாலும் அதுக்கு உங்கள் யோசனை காரணமாக இருந்தால் அந்த பாவத்தில் உங்களுக்கு கூட ஒரு பங்கு என்பது இருக்கும். பயந்துடாதுங்க. ஐயோ நான் என்னென்னவோ கோபத்தில் என்ன அறியாம நான் எத்தனையோ இந்த மாதிரி டிசாஸ்டர் திங்கிங் எல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு அப்போ அதெல்லாம் நடந்துடுமான்னா
அந்த பலத்தை உள்ள கோபத்துல நாம எது வேணாலும் நினைக்கலாம். ஆனா அது ஆள் மனதில் இருந்து நாம நினைத்தோமா, இல்ல கோபத்துல மேலோட்டமா அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அந்நேரத்துக்கு அது நினைத்தோமா என்பது இருக்கணும். அதற்காகத்தான் இப்ப நாம எல்லாம் மை டியர் காட்ஸ்ன்னு சொல்றோம். காட்ஸ்ன்னா என்ன? கடவுள்கள். கடவுள்கள்னா கடவுளுக்கு வெறுப்பு, கோபம், இது நம்மளை சேர்ந்தவங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அது வந்து நியூட்ரலா இருக்கும். எதற்குமே ரெஸ்பாண்ட் ஆகாது. நீங்க திட்டினாலும் அதே தான், நீங்க கோபிச்சுக்கிட்டாலும் அதே கடவுள் தான். நீங்க பக்தி ஸ்ரத்தையோடு கடவுள் மேல உங்களுடைய முழு நம்பிக்கை வைத்திருந்தாலும் அதே கடவுள் தான். கடவுளுக்கு இவங்க இது செஞ்சாங்க அவங்க செய்யல என்ற பாரபட்சம் என்பது இருக்காது. ஐயோ இவன் வந்து இத்தனை நாள் எதுவுமே செய்யலையே, இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் பூஜை செஞ்சுட்டு அவனுக்கு நம்ம வந்து நம்ம கருணையை காட்டணுமான்னு சொல்லி கடவுள் நினைக்காது. இவன் வந்து பிறந்ததுல இருந்து பல வருடங்களா, அதாவது மோர் தென் 50 இயர்ஸ் அவர் வந்து இந்த பூஜையிலேயே இருக்கிறாரு, எவ்வளோ என்ன செய்கிறாரு, இவன் வந்து இப்போதான் 5 நாள் முன்னாடி தானே நம்மளை பூஜிக்கிறான்ன்ற அந்த பேத பாவனை இருக்காது. நீ 5 நாளா செய்றியா 50 வருடங்களா செய்றியா என்பது கணக்கே கிடையாது. எந்த அளவுக்கு உள்ளார்த்தமா நீங்க வந்து அதுல ஒருங்கிணைந்து வேற எந்த நினைப்பும் இல்லாம செய்றீங்களா என்பது தான் இங்கே கணக்கிடப்படும். எப்பவுமே பாப்புலரா நமக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. நாரதருக்கு எப்பவுமே ஒரு மமதை இருக்கும். நாராயணன் என்ன மாதிரி போற்றவங்க யாரும் கிடையாது, முல்லோகங்களையும் நான் தெரிகிறேன், ஆனா என்ன மாதிரி நாராயணா நாராயணான்னு சொல்லி ஒரு நொடி கூட விடாம அவர் நாமத்தை ஜபிக்கிறது நான் தவிர வேற யாரும் இல்லை என்ற ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. அந்த விஷயத்த ஒரு வாட்டி அந்த நாராயணனுக்கே சொல்றாரு, என்னை விட பெரிய பக்தன் உனக்கு வேற யார் இருக்கிறாருன்னு. அப்ப நாராயணன் ஒருத்தரை காட்டுறாரு. ஒரு வியாபாரி, ரொம்ப பிஸியா இருக்காரு. சிறு வியாபாரி தானே, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஒரு நாள் முழுக்க கவனிக்க சொல்றாரு. ஒரு நாள் முழுக்க முழுக்க கவனிக்கும் போது எத்தனை வாட்டி நாராயணன் சொன்ன, ஜஸ்ட் ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ சொன்னார்ப்பா. நான் வந்து 100க்கு 300 தடவை சொல்றேன் நாராயணா நாராயணான்னு. ஓ அப்படியா, நீ 100க்கு 300 தடவை சொல்ற, அவர் வந்து ஒரு நாளுக்கு ஒரு 4 தடவை தான் சொன்னார் அப்படித்தானே? சரி, நாளைக்கு நீ அந்த இடத்தில் இருந்து பாருன்னு சொல்லி சொல்றாங்க. நாரதரும் அடுத்த நாள் அந்த வியாபாரனுடைய வேஷத்தில் அங்க இருக்கிறாரு. அன்னைக்கும் கடுமையான உழைப்பு. அப்பாடின்னு வந்துட்டு நாராயணன் கிட்ட, இந்த மனுஷங்க இந்த பூமியில எப்படிதான் வாழ்றாங்களோ தெரியல, அப்பா ஒண்ணுமே முடியலன்னு சொல்லி கேட்குறப்ப சிரித்து கொண்டே நாராயணா கேட்குறாரு, எத்தனை தடவை நீ நாராயணா சொன்னேன்னு. ஐயோ நாராயணா, நான் ஒரு தடவை கூட சொல்லலையே, அங்க அந்த சூழ்நிலையில அது எல்லாமே சரியா போச்சுன்னு. அப்ப நாராயணா கேட்குறாரு, வேற எந்த வேலையும் இல்லாம நாராயணான்னு சொல்றதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு 100க்கு 300 தடவை சொல்ற நீ பெருசா, அவ்வளவு வேலை பளு இருந்தாலும் அதுல கூட என்ன நினைத்து கொண்டு ஒரு 4 தடையாவது மனசுல நினைச்சுக்கிட்டாரு இல்ல நாராயணான்னு சொல்லி, அப்ப யார் பெருசு? அதே இடத்துல நீ இருக்கும் போது நீ ஒரு தடவை கூட என்ன நினைக்கவே இல்லை, நாராயணா என்று ஜபிக்கவே இல்லை. ஆனா அந்த வேலை பளுவுல கூட அவர் ஒரு 4 வாட்டி சொன்னார், இப்ப சொல்லி யார் பெருசுன்னு. அதே மாதிரி நாம எப்போதுல இருந்து நினைக்கிறோம், எந்த மாதிரியாக நினைக்கிறோம் என்பது கிடையாது. நாம இப்பொழுது நினைத்தால் கூட நம் நினைப்பில் இருக்கும் அந்த ஆழத்தை பொறுத்து, நம்மளுடைய சைதன்ய பலத்தை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறுகிறது. அதாவது ஆன்மீகமாக நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு செல்லணும், இங்க இருக்கிற ஆன்ம ஞானம் முழுவதையும் நாம் பெறணும்,
பெற்ற ஆன்ம ஞானத்தை என் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு ஆன்மீகவாதியாக, அதாவது ஆன்மீகவாதின்னா ஒரு கடவுளாகவே நான் இந்த பூமியிலே வாழணும் சொல்லி இன்றைக்கு இந்த நொடியில் நீங்கள் நினைத்து கொண்டாலும் போதும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் அது ஒரு தீவிர வாஞ்சையா இருக்கு. அந்த தீவிர வாஞ்சியத்தோடு நீங்க எப்படி அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரீங்க என்பது, மேனிஃபெஸ்டேஷன் என்பது உங்க கையிலே தான் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் மைண்ட் பண்ணுது, இமேஜினேஷன் பண்ணுது, ஞாபக சக்தி பண்ணுது. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மனசுல நீங்க அதை தீவிரமா நீங்க கோரிக்கையை வைத்திருக்கிறீங்க என்பதை பொறுத்து தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் நாம நினைக்கிறோம், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நடந்ததா அப்படின்னா, நீங்க கேட்குறீங்க. அந்த என்ன கேட்குறீங்களோ அதனுடைய ஆழத்தை நீங்க பார்க்கணும். ஒரு ஆழமாக உள் மனதில் இருந்து அது நமக்கு வெளிவரணும். இதிலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வரணும், இது எல்லாம் நான் சாதிக்கணும் சொல்லி நாம நினைக்கும் போது அங்கே ஒரு துளி கூட சந்தேகம் என்பது இருக்கா கூடாது. எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, நிறைய தியானம் செய்யணும் ஆசையா இருக்கு, தியான வகுப்புகள் எங்கெங்க நடக்குதோ, தியான யக்னங்கள் நடக்குதோ அதுக்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. நான் இவ்வளவும் தீவிரமா நான் வாஞ்சிக்கிறேன். ஆனா ஒரு தியான யக்னத்துக்கு கூட, ஒரு நிகழ்ச்சிக்கு கூட என்னால போக முடியலையே. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஜூம் செஷன்ஸுக்கு கூட என்னால வீட்டில் இருந்தபடி கூட எனக்கு இதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லையே. ஆனால் இதுல எனக்கு ரொம்ப தீவிரமான ஆசை இருக்கு. நானும் ஒரு பெரிய ஆன்மீகவாதி, ஆன்ம ஞானத்தோடு இருக்கணும், இந்த ஆன்ம ஞானம் எல்லாம் பெறணும்னு இருக்கணும் இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே கூடி வரலையே. இது வரைக்கும் நினைச்சது எல்லாமே கரெக்டு தான். ஆனா கூடி வரலையேன்னு சொல்லி ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சோம் பாருங்க, அது யார் வச்சது? அந்த புள்ளி நாம தான் வச்சோம். நீங்க தீவிரமா வாஞ்சிக்கும் போது அந்த வாஞ்சையில நீங்க அப்படியே நிலைத்து நிக்கணும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எனக்கு கிட்டுமா, என் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அந்த கடவுளுக்கு என்ன தெரியும்? கடவுளுக்கு என்ன தெரியுமா? நம்மளை படைத்தது அந்த கடவுளுடைய வழிகாட்டுதலிலே தான் நாமளே இங்க பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். ஆனா ஈஸியா அந்த கடவுளுக்கு என்ன தெரியும், எனக்கு தானே தெரியும்னு நம்மளுடைய யோசனையுடைய ஆழத்தை நாமளே அதை குறைச்சிக்கிறோம். அந்த ஆழம் குறையும் போது அது எப்படி நிறைவேறும்? நானும் பல வருஷமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் கணவர் மாறணும் மாறணும்னு சொல்லி. மை டியர் மாஸ்டர்ஸ், நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு தான் பலிக்குமே தவிர, வேற ஒரு நபர் மாறணும் சொல்லி நினைத்தா, அவர் நினைச்சாதான் அவர் மாற முடியுமே தவிர, நீங்கள் நினைப்பதன் மூலம் அது மாற்றம் என்பது வராது. நானும் கேட்டு பார்க்குறேன், எங்க நடக்குதுன்னு சொல்லி ஒரு விசாரத்தில் நாம இருக்கிறோமே தவிர, இது நமக்கு சம்பந்தப்பட்டவையாக இருக்கணும். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணவன் கூட எனக்கு சம்பந்தப்பட்டவர் தானே, என் கணவருடைய மனம் தானே மாறணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். வேற ஊராருடைய கணவருடைய மனம் மாறணும்னு நான் கேட்டானா? இதுவும் எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானேன்னா, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா உங்க ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கணுமே தவிர, அவர் உங்க கணவராக இருந்தாலும் கூட அவர் மேல உங்களுடைய எண்ணங்களோ நீங்க கேட்டுக்கிற மாதிரி அவர் மாறுதல் என்பதோ நிச்சயமா நடைபெறாது. நீங்க என்னவாக மாறணும்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு 6 பேக்ஸ், ஒரு தேகம் வேணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அமெரிக்காவில் ஒரு லேடி, அவங்களுக்கு 60 வயசு. அவங்க கணவர் அவரை விட கொஞ்சம் பெரியவராக இருந்தாலும் கூட அவர் ரொம்ப ஃபிட்னஸோடு இருப்பார். அவருக்கு தேகத்தின் மேலே ரொம்ப இது இருக்குது. இந்த அம்மாவை பார்த்து எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார். நீ பாரு, நீ இப்படி இருக்கிற, உனக்கு உடல் மேலே எந்த அக்கறையும் இல்லை, நீ எதையும் செய்ய மாட்டேன்னு. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்தது. கோபம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அப்பொழுது 60 வயசு இருந்தாலும் அந்த கணவர் இவ்வளவும் கேலி செய்கிறாரேன்னு சொல்லி அந்த வயசுல ஜிம்ல சேர்ந்து ஒரு 3 வருஷம்
தீவிரமாக உழைச்சாங்க. இப்போ அவங்க 6 பேக்கில் இருக்கிறாங்க. இப்போ அவரை பார்த்து ஆச்சரியப்படுறது கணவருடைய வேலையாக இருக்குது. ஸோ நாம் எப்போதுல இருந்து நினைக்கிறோம், இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இது மேலே என்னால் எது சாதிக்க முடியும், இந்த வேதாந்தத்தை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வயசில் இருந்தாலும் நம்மளை சுற்றி எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட அது நாம் தீவிரமாக இது எனக்கு வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டால் மைண்டில் இருந்து வர்ற எண்ணங்கள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் உட்காரும் போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த சைத்தன்யத்துக்கு ஏற்றவாறு அது நமக்கு பௌதிக வாஸ்தவமா உருவாக்கி கொடுக்கிறது. இப்போ மைண்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு எண்ணம் இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு சின்ன கேட்டர்பில்லர், அதாவது ஒரு புழு, அது என்னவாக மாறுகிறது? ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. இது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அது எப்படி நடந்தது? அதனுடைய மனோபலம். நான் இந்த புழுவா இருக்கக்கூடாது, நான் ரொம்ப அழகான ஒரு பட்டாம்பூச்சியா மாறணும், எனக்கு இந்த மாதிரி ரெக்கைகள் இருக்கணும், அந்த ரெக்கைகளில் இந்த மாதிரி வண்ணங்கள் இருக்கணும் சொல்லி அதை நினைத்து கொண்டு தன்னை சுற்றி தாம் ஒரு சின்ன கக்குன்னு சொல்வார்கள், கூண்டுன்னு வச்சுக்கிறோம், அந்த முட்டைக்குள்ள அது போயிட்டு அதில் ஆழ் மனதில் அது ஜானிக்குது. உண்மை சொல்லணும்னா அந்த புழு ஜானிக்குது. சில நாட்கள் பிறகு அது வெளிவரும் போது பட்டாம்பூச்சியா வருது. ஒரு புழுவுக்கு இருக்கிற மைண்ட் பவர் எப்படி இருக்கு? அப்ப நமக்கு இவ்வளவு மனுஷ ஜென்ம எஞ்சான் உடம்பு, நாம 6வது அறிவில் இருக்கிறோம். 5 அறிவு ஆல்ரெடி இருக்கு, 6வது அறிவை நாம பயன்படுத்துறோம், 7வது அறிவுக்கு கூட போக முடியும் சொல்லி அனைத்தையும் தெரிந்து கொண்டு இருக்கிற அந்த 5 அறிவாவது நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஒரு புழுவுக்கு இருக்கிற மைண்ட் சக்தி அது இந்த மனுஷனுக்கு இல்லை. காரணம் என்ன? வேவரிங். அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க, அது பார்த்தா இது, இது பார்த்தா அது, நாம ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறோமே தவிர பட்டாம்பூச்சிக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு வாழ்க்கையில, நான் எப்படியாவது வண்ணத்து பூச்சியா மாறணும்னு அந்த புழுவுக்கு இருக்கு. ஸோ வண்ணத்து பூச்சி, வேற டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. மைண்ட் இருக்கு, அந்த மைண்டில் இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு, அதுவும் பலமாக இருக்கு, ஆழமாக இருக்கு. அதனால அது தன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டுக்கொண்டு அதிலேயே இருக்கு. அதனால அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு. ஒரு புழுவால இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண, அதாவது உண்மையை ஆக்கிக்கொள்ள முடியும்னா மனுஷனால முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்ம தேகத்துக்கு ஏற்றவாறு நமக்கு ஒரு மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட்ல பல விதமான விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயத்தின் மேல் கவனம் செலுத்துறது என்பது நம்மளால முடியல, நமக்கு தெரியல. இன்னைக்கு இந்த நொடியில ஒரு விஷயம் நாம யோசிச்சா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு விஷயத்தை நாம யோசிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய சக்தி என்பது ஒரு யோசனையில இருந்து இன்னொரு யோசனைக்கு மாறிக்கொண்டு இருக்கும் போது எந்த யோசனையுமே மைண்ட்ல இருந்து நமக்கு வாஸ்தவமாக மாறுவதில்லை. ஆனா இதுல ஒரு விந்தையான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் பாசிட்டிவாக நினைக்கும் போது நம்மளுடைய மைண்ட் பவர் கம்மியாக இருக்குது. அதுவே ஏதாவது நெகட்டிவாக யோசிக்கும் போது அதனுடைய பவர் என்பது மிக ஜாஸ்தியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாமியாரை பற்றி சொன்னேன். அதே மாதிரி பலதும், ஐயோ வெளியில் போனானே, பைக் எடுத்துக்கிட்டு போனானே, பையன் ஒழுங்காக திரும்பி வருவானா, எப்படி வருவானோ என்னமோ, இப்போ எங்கே பார்த்தாலும் பைக் ரேஸ் நடக்குது, பைக் ஆக்சிடென்ட் நடக்குது. நாம் சரியாக ஓட்டினாலும் எதிர்த்தா போல வரவங்க சரியாக வரணுமே, என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு சொல்லி இங்கே நாம் தவித்து கொண்டிருந்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ரீசெண்டாக ஒரு சினிமா ரிலீஸ் ஆச்சு, மாரீச்சுன்னு சொல்லி. வடிவேலும் பகத் பாசிலும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பகத் பாசில் ஒரு திருடன். வடிவேலு கேட்குறாரு, ஆமாம் நீ எப்படி திருடுறேன்னு. திருடணும் நினைக்கும் போது வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு தெருவில் போகிறேன். அந்த தெருவில் போகும்போது ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டு போகும்போது ஒரு வீடு நம்மளை ஈர்க்கும்.
இந்த என் வீட்டுக்கு வா, இந்த வீட்டுக்கு வா, இந்த வீட்டுக்கு வான்னு என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கிறப்ப நான் அந்த வீட்டுக்கு போய் நான் திருடுவேன்னு சொன்னாரு. இது வந்து சினிமா டைலாக் கிடையாது, இது உண்மை, இது சயின்ஸ். அப்ப அந்த வீடு ஏன் அவரை கூப்பிட்டது? ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருடர்கள்னா பயம் ஜாஸ்தி. நம்ம வீட்டுக்கு திருடர்கள் வருவாங்க, நம்ம வீடு எல்லாமே களவு போயிடும் சொல்லி எப்பவுமே அந்த யோசனையில இருக்கும்போது திருடணும்னு இவன் வந்தான், திருட்டு போகும்னு அவங்க நினைச்சாங்க. ரெண்டு பேருடைய எண்ணங்களும் இங்க மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த வீடு அவனை கூப்பிடுற மாதிரியே ஒரு பாவனை இருக்கும். அந்த வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு வந்துட்டான். இது சயின்ஸ். இது சினிமாவில் வர எல்லாரையும் ஈர்ப்பதற்காக கொண்டு வந்த ஒரு டைலாக் எதுவும் கிடையாது. இது உண்மை. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், நம்ம மைண்ட்ல இருந்து வர யோசனைகள் அனைத்தும் அதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு அது வந்து இந்த பௌதிக வாஸ்தவத்தை பெறுகிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், ஒரு சக்தி இருக்கும், ஒரு டென்சிட்டி இருக்கும். அதாவது எந்த ஆழத்தில் அது இருக்குதுன்னு சொல்லி. ரெண்டாவது, நம்மளுடைய யோசனை எவ்வளவு விரைவாக வேலை செய்யும் என்பது நம் கையிலே தானே இருக்கு. நம்ம எவ்வளவு பலமாகவும் எவ்வளவு தீவிரமாகவும் நாம யோசிக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு இருக்கும். இத்தோடு சேர்த்து நம் மைண்டில் இருப்பது அனைத்தும் இங்க மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா இன்னொன்னு இருக்கு. அதனுடைய பேர் நம்மளுடைய நம்பிக்கை. இதெல்லாம் நம்ம நம்பணும். நினைச்சா நடந்துடுமா, சொன்னா வந்துடுமா, இதெல்லாம் நான் எத்தனை வருஷமா பார்க்கல, இதெல்லாம் இப்படியே தான் போய்க்கொண்டு இருக்கு, அதெல்லாம் எங்க மாறப்போகுது? நம் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் நம்மளுடைய வாஸ்தவம் என்பது இருக்கும். இவ்வளவும் யோசிக்கிறோம். எனக்கும் இந்த வாழ்க்கை என்பது நல்லா இருக்கணும், ஒரு சோகமும் ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கணும், என் குடும்பம் எல்லாமே செல்வ செழிப்போடு இருக்கணும், நான் வந்து இந்த வீட்டுக்கு மகாராணியா இருக்கணும், என் வீடு வந்து என் குடும்பம் ஒரு ரோல் மாடலா இருக்கணும், எல்லாமே நினைக்கிறோம். ஆனா நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை வேறு விதமாகவும் நம் எண்ணம் வேறு விதமாகவும் இருக்கும் போது நம் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் அந்த கோரிக்கை நிறைவேறுமே தவிர, எவ்வளவு ஆழ் மனதில் நாம் நினைத்தாலும் கூட நமக்கு அது மேல நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒருத்தரை பத்தி தீவிரமா யோசிக்கிறோம். அது தீவிரமா யோசிக்கும் போது அந்த எண்ணங்கள் யாரை நினைச்சு நாம யோசிக்கிறோமோ அது கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேருது. அதாவது டெலிபதி மூலமாக அவங்களுக்கும் அந்த சக்தி இருந்தால் அந்த யோசனைகள் அனைத்தையும் அவங்க கூட கேப்சர் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக நாம வந்து மனுஷங்க கிட்ட மாத்திரம் கிடையாது, அதாவது விலங்குகளோடையும் பறவைகளோடையும் விருட்சங்களோடையும், இது மாத்திரம் என்ன, ஒரு கடலில் இருந்து ஒரு சின்ன கல்லில் இருந்து எல்லாத்துக்கூடையும் நம்மளால பேச முடியும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த உலகத்திலேயே, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனுஷன் மாத்திரம்தான் பேசிக்கொண்டு இருக்கிறான், மற்றவங்களுக்கு யாருக்கும் பேச தெரியாது. மற்ற உயிரினங்களோடு நம்மளை வேறுபடுத்தி காத்துறது ரெண்டே ரெண்டு, ஒன்று சிரிப்பு, ரெண்டாவது இந்த பேசுறது மொழி என்பது. மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பேசிக்கொண்டு தான் இருக்கு. கல்லும் கல்லும் பேசிக்கொண்டு இருக்கு, மரமும் மரமும் பேசிக்கொண்டு இருக்கு, எல்லா விலங்குகளும் பேசிக்கொண்டு தான் இருக்கு. என்னப்பா பேசிக்கொண்டு இருக்கா, எனக்கு காதுல கேட்கலன்னா அது டெலிபதியிலே பேசிக்கொண்டு இருக்கு. அதுக்கும் மொழி தேவையில்லை. மொழி தேவையில்லாத போது இதனுடைய யோசனை அந்த மைண்ட் கிரகிக்குது, அது அங்கிருந்து என்ன சொல்லுது இந்த மைண்ட் கிரகிக்குது. ஆனால் நமக்கு மாத்திரம் ஏன் இந்த பேச்சு இந்த லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு ஏன் தேவைப்படுதுன்னா நம்ம மைண்டு ரொம்ப வீக்காக இருக்கு.
நம்ம டெலிபதி என்ற அந்த கிரகண சக்தியை நாம் எப்பொழுதோ விட்டுட்டோம். அதனால வாய் விட்டு பேசினால்தான் நம்மளால அடுத்தவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்க முடியுதே தவிர சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கிற சக்தியை நாம் இழந்து விட்டோம். நாம் நிறைய தியானம் செய்ய 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 செய்ய, அதாவது இப்போ பூமி என்பது ஒரு பரிணாம வளர்ச்சியில 3rd டைமென்ஷன்ல இருந்து ஒரே வாட்டி 5th டைமென்ஷனுக்கு ஜம்ப் ஆகுது, மாறிக்கொண்டு இருக்கு. அந்த மாறிக்கொண்டு இருக்கும் அந்த 5வது டைமென்ஷன்ல இந்த மாதிரி சொல்லணும் என்பதே இருக்காது. நம்ம எதிர்த்தாப்புல யார் இருக்கிறாங்களோ அவங்க மைண்ட்ல என்னென்ன இருக்கோ அவங்க யோசனைகள் அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக டெலிபதி மூலமாக நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். நாம 5வது டைமென்ஷன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ரொம்ப நன்மையோடு இருக்கும், அங்கே வந்து மோசங்களே இருக்காது, யாரும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் டெலிபதி கூட அது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மனதின் எண்ணங்கள், நம் மனசில் என்னென்ன அலைகள் ஓடிக்கொண்டிருக்கு அது அனைத்தும் அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடும் சொன்னால் நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. ம் ஒரு பெண்ணை பார்க்குறோம், அந்த பெண்ணை பார்த்த உடனே அப்பா எவ்வளவு அழகா இருக்கிறா, இவ என் கூட கிட்ட நெருங்கி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா, அந்த எண்ணம் எடுத்தா போல இருக்கிற அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அந்த மாதிரி யோசிப்போமா? ஐயோ, நம்மளை எப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க, இல்லைன்னா பலாருன்னு ஒரு அற அரைச்சிட்டு போவாங்க. ஸோ எப்பொழுது இந்த டெலிபதி என்பது நாம் வளர்த்துக்கிறோமோ அதன்படி நம்ம குணங்களை மாற்றிக்கொண்டு நம்ம கேரக்டரை இன்னும் விருத்திப்படுத்துறதுக்கு மாபெரும் ஒரு அவகாசமாக இருக்கும். ஸோ 5வது தளத்துக்கு பூமி என்பது மாறும் போது இந்த டெலிபதி என்ற இந்த சக்திகள் அனைத்தும் அனைவருக்கும் வந்து சேரும். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் நிஜமாக அவங்களுக்கு போய் சேருதானா? கண்டிப்பாக போய் சேருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பையன் அது வரைக்கும் வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ பெரிய படிப்புக்கு போகணும். பெரிய படிப்புக்கு போகும்போது அவனை வந்து ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விடுறாங்க. இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் சிக் என்பது இருக்கும். அதாவது வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கலை, இங்கே கொடுக்குற சாப்பாடு எனக்கு பிடிக்கலை, எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். அவன் வந்து ஒரு மனோவேதனைக்கு உள்ளாகிறான். அந்த மனோவேதனை என்பது அங்கே அம்மாவுக்கும் போய் சேருகிறது. அந்த அம்மா வந்து அந்த பையனை பற்றி யோசிக்கும் போது அந்த அம்மாவுடைய அந்த பாசம், அந்த இது எல்லாமே யோசனை மூலமாக இந்த பையனுக்கு வந்து சேருகிறது. அந்த பையனுக்கு வந்து சேரும் போது அந்த ஹோம் சிக்லேருந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. நான் எப்படி எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கிறேன்னு எங்கள் அம்மாவும் என்னை பற்றி யோசிக்கிறது போல இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மாவை நினைத்து கொண்டாலே போதும் எனக்கு ஒரு அமைதி வருகிறது. எனக்கு இங்கே செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த ஹோம் சிக்ல இருந்து வெளிவருவதற்கு இந்த அம்மாவனுடைய இந்த யோசனை எண்ணங்கள் கூட அவனுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது. ஐயோ, பையன் அங்கே போயிட்டானா, அவன் எப்படி இருக்கிறான் என்ன இருக்கிறான் என்பது பாசத்துக்கு அடிப்படையில் நாம் யோசிப்பதன் மூலம் அந்த பாசம் என்பது அங்கே போய் சேரும் போது அந்த ஹோம் சிக்ல இருந்து அவன் ஈஸியாக வெளிவர முடிகிறது. ஸோ மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன், இந்த மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் என்பது இது பெருகும் போது கண்டிப்பாக பல ஹீலிங்ஸ் என்பது நடைபெறுகிறது. பல விஷயங்கள் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது. சில வாட்டி நம்மளால் வாய் விட்டு எதுவுமே பேச முடியாது. கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் கூட பேச முடியாத சில விஷயங்கள் கூட, எப்படி பேசணும்னு தெரியாத விஷயங்கள், பேசுகிறதுக்கு தயங்குற விஷயங்கள், இந்த மாதிரி அண்ணன் தம்பி ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத விஷயங்கள் கூட நம் எண்ணத்தின் அலைகள் மூலமாக நாம் அதனை கன்வே பண்ணலாம். அந்த கன்வே பண்ணும்போது ஈஸியாக அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த மாதத்துக்கு என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டாங்க. அதில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்டு சேர்த்து விஞ்ஞானம் இருந்தது. இது ஒரு வாரம், அது ஒரு வாரம், 4 நாள் கிளாஸு.
சரி, சேர்த்து விஞ்ஞானம் நானும் அருணா மேடம் சேர்ந்து செய்யலாம் சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு 2 நாள் அவங்க 2 நாள் நானும் சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அது அப்படியே இருக்குது. பாவம் பழனியப்பன் சார், மேடம் இது யாருமே எடுக்கலை, டைம் ஆகிக்கொண்டே இருக்குது, இது யாராவது எடுப்பாங்களா, கொஞ்சம் பாருங்க மேடம் கேட்கும் போது அவர் எந்த அளவுக்கு இந்த மகா அவதார டிவியை கொண்டு போகணும், இந்த ஜூம் கிளாஸஸ் நடக்கணும்னு சொல்லி அவ்வளவு ஆழமாக நினைக்கிறார்கள். அந்த பதட்டம் வெளிவருகிறது. அது பார்த்த உடனே நான் அருணா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, மேடம் சேர்த்து விஞ்ஞானம் 4 நாள் நீங்களே எடுத்துக்கோங்க, சப்கான்ஷியஸ் மைண்ட் 4 நாள் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ 4 நாளாக மேடம், பரவாயில்ல 4 நாள் தானே, நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு யாருமே இல்லை. பாவம் பழனியப்பன் சார் வந்து முதல் நாள் யாராவது சொல்கிறாங்களே, இல்லை 4 நாளுக்கு 4 பேர் வந்து சொல்கிறாங்களே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது எப்படியாவது ஃபில்அப் ஆகணும்னு சொல்லி கேட்டார். உண்மையில் இது இந்த சிக்கல் என்னன்னா, நேற்று வரைக்கும் கரூரில் ஜான மகா யக்ஞம் நடந்தது. அதிலிருந்து நாங்கள் ஊருக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகுது. 6 மணிக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது என்பது கொஞ்சம் கடினம், கஷ்டம்தான். பாவம் அவர் வந்து நீங்கள் வந்து எப்படியாவது நடத்துங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் வரலைனாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஆடியோவாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஆடியோ வந்தால் அது எப்படி இருக்கும் என்று ஒரு பிரயோகம் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நிறைய தெலுங்கு கிளாஸஸ் அவங்க வந்து ஜூமில் வந்தாலும் கூட வீடியோவில் வர்றதே கிடையாது. அதாவது நம்மளுடைய முழு கவனம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ற அந்த ஆடியோ மேலே வைக்கும் போது, வீடியோ இல்லாமல் ஆடியோ பார்க்கும்போது என்னுடைய கிரகண சக்தி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது என்பது என்னுடைய அனுபவம். ஸோ இதே மாதிரி வீடியோ இல்லாமல் ஆடியோ கேட்கும் போது உங்களுடைய கிரகண சக்தி எப்படி இருக்குது பார்க்கலாம் சொல்லி தான் இந்த வாட்டி வீடியோவில் வராமல் ஆடியோவில் வந்திருக்கிறேன். ஸோ இந்த மனிதனுடைய எண்ணங்கள் என்பது எவ்வளவு விரைவாக இருக்கும், எவ்வளவு விரைவாக இருக்கும்னா, நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டே ஒரே நொடியில் அமெரிக்காவுக்கும் போகலாம், சந்திர மண்டலத்துக்கு போகலாம், எந்த விஸ்வத்துக்கும் போகலாம். லைட்டை விட வேகமாக, ஒளியை விட வேகமாக பிரயாணிக்கிறது எது என்றால் நம்மளுடைய எண்ணங்கள். எண்ணங்களுடைய அலைகள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு லைட்டு போகணும்னா அது எத்தனை வாரங்கள் ஆகுமோ நமக்கு தெரியாது, இல்லை எத்தனை நாட்கள் ஆகுமோ, நிமிஷங்கள் ஆகும். ஆனால் ஒரே நொடியில் நம்முடைய மனதின் எண்ணங்கள் என்பது ஆட்டோமேட்டிக்காக அது விரைவாக போய் சேருகிறது. இந்த பிரபஞ்சத்தில், இந்த விஸ்வத்தில் யார் எங்கே இருந்தாலும் கூட எண்ணங்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஆன்ம ஞானம் என்பது மேலுலகத்தில் இருந்து ஒளி ரூபமாக நமக்கு வருகிறது. நமக்கு பக்கத்தில் எப்போவுமே 2 ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்கன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஞானத்துக்கு வர வரைக்கும் ஆன்ம ஞானம் தெரிந்து அப்புறம்தான் நமக்கு கூட 2 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க என்பதே நமக்கு தெரிகிறது. ஆனால் அவங்க எப்படி நம்ம கூட கம்யூனிகேட் ஆகுறாங்கன்னா இந்த மைண்டு மூலமாகத்தான் ஆகுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், இதுக்கு தீர்வு என்ன என்ன என்னன்னு, திடீர்னு அதுக்கு ஒரு தீர்வு தோணுது. அது வரைக்கும் இல்லாத அந்த தீர்வு இப்போ நமக்கு எப்படி திடீர்னு தோணுச்சு, அதை என்ன இன்ட்யூஷன் நம்ம சொல்கிறோமா? இன்ட்யூஷன் என்பது பக்கத்தில் இருக்கிற இந்த கைடட் ஏஞ்சல்ஸ் மூலமாகவும் வரலாம், மேலிருந்து பூர்ணாத்மா கிட்ட வரலாம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மற்ற ஆசான்கள் கிட்ட இருந்து கூட நமக்கு வந்து சேருகிறது. அதுதான் நமக்கு திடீர்னு தோணுகிறது. இது எனக்கு புரியவே இல்லைப்பா, நான் திடீர்னு தோணுச்சு, நான் செஞ்சிட்டேன், அப்புறம் அதிலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன். நாம் எத்தனையோ முறை இதை செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அது நம் மைண்டில் இருந்து நமக்கு நடக்கிறது. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மைண்டை பற்றி நாம் இன்னும் 3 நாட்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்.